எக் யூஸ் பண்ணி கேக் பண்ணுறத விட எக்லெஸ் கேக் பண்ணுறது ஈஸின்னு உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க. எக் கேக்கை விட எக்லெஸ் கேக்கு ரொம்பவே ஈஸி. ரொம்ப சீக்கிரமாகவே பண்ணிடலாம். 90% ஆஃப் த பீப்புள் எக்லெஸ் கேக்கு எத்தனை டைம் ட்ரை பண்ணாலும் இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் தெரியாமல் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுறனால அவங்க எத்தனை வாட்டி பண்ணாலும் எக்லெஸ் கேக் வந்து பர்ஃபெக்டாக வர மாட்டேங்குது. அதனாலேயே எக் கேக்கை விட எக்லெஸ் கேக் கஷ்டம்னு நினச்சிட்டு இருக்காங்க. உங்களோட கேக்கும் ஆயிலியா, ஸ்டிக்கியா, ட்ரையா, ஃப்ளாட்டாக கிடைக்குதா? நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க டிப்ஸை ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைமே பர்ஃபெக்டான கேக் கிடைக்கும். இந்த கேக் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் டேஸ்டி ஃபுட் இது வித்யா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எக் யூஸ் பண்ணி கேக் ரெடி பண்ணுறதை விட எக்லெஸ் கேக்கு பேட்டர் ரெடி பண்ணுறது ரொம்ப சீக்கிரமாகவே பண்ணிடலாம். 15 மினிட்ஸ்லேயே நம்ம எக்லெஸ் கேக்கான பேட்டர் ரெடி பண்ணிடலாம். பேட்டர் ரெடி பண்ணதும் ரெஸ்ட்டில் வைக்கக்கூடாது, உடனே ஓடிஜியில் வச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம ஓடிஜியை ப்ரீ ஹீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். 165 டிகிரி செல்சியஸில் பேக் மோடில் கன்வெக்ஷன் மோட் ஆஃப் பண்ணிவிட்டு 15 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். எப்போயுமே நம்ம 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணுவோம். எக்லெஸ் கேக்குக்கு பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு 15 மினிட்ஸ் தான் ஆகும். அப்படிங்கிறனால நம்ம பேட்டர் ரெடி பண்ணதுமே உள்ளே வைக்கிறதுக்காக 15 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். நீங்கள் குக்கரில் கேக் பண்ண போகிறீங்கன்னா குக்கரில் பாட்டமில் உப்பு போட்டுட்டு 15 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சு ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டெப்பாக கேக் டின்னை க்ரீஸ் பண்ணி லைனப் பண்ணி எடுத்துக்கலாம். நான் எடுத்துருக்கிற டின்னோட சைஸு 7 இன்ச் டின்னு. இந்த டின்னில் 500லேருந்து 1 kg வரைக்கும் நம்மளால் கேக் வந்துட்டு பேக் பண்ணி எடுக்க முடியும். எப்போவுமே டின்னில் பேட்டர் ஊற்றும் போது ஹாஃப்லேருந்து முக்கால்வாசி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஊற்றிடாதீங்க. அப்புறம் பேக் ஆகும்போது பொங்கி வெளியில் ஊற்றுற மாதிரி இருக்கும். நம்ம எடுத்துருக்கிற இன்றைக்கி பேட்டரோட அளவுக்கு 7 இன்ச் டின் வந்து கரெக்டாக இருக்கும். அடுத்ததான் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் மெஷர் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு அகலமான ட்ரையான பவுல் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே ஜல்லடை வச்சுட்டு 2 கப் அளவுக்கு மைதா, 2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு 2 to 3 வாட்டி இந்த மாதிரி நல்லா சலிச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம நல்லா விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு 2-3 வாட்டி சளிச்சிட்டு சேர்க்கும் போது தான் பேக்கிங் பவுடரும் உப்பும் மாவோட எல்லா பார்ட்டிகல்ஸ்லையும் நல்லா மிக்ஸ் ஆகி ஈவனாக ரைஸ் ஆகி கிடைக்கும். இந்த மாதிரி 2 to 3 வாட்டி நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டெப் ரொம்பவே முக்கியம். இல்லைன்னா ஒரு பக்கம் ரைஸ் ஆகியும் ஒரு பக்கம் ஃபால் ஆன மாதிரியும் கிடைக்கும். எப்போயுமே நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் மெஷர் பண்ணும்போது இது கூடவே நம்ம பேக்கிங் சோடா சேர்ப்போம். பட் இந்த டைமில் நம்ம பேக்கிங் சோடா இதோட சேர்க்க போகிறதில்ல. எப்போ சேர்க்கணும்னு அடுத்து சொல்கிறேன். அடுத்ததாக ஒரு பவுலில் 200 கிராம் அளவுக்கு பவுடர் பண்ண சுகர் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஸ்டெப்பாக வெட் இன்க்ரீடியன்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ட்ரையான பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கப் அளவுக்கு கெட்டி தயிர் சேர்த்திக்கோங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்திக்கோங்க. தயிர் சேர்க்கும் போது நல்ல கெட்டியாக ரூம் டெம்பரேச்சரில் புளிப்பு இல்லாத தயிராக பார்த்து சேர்த்திக்கோங்க. தண்ணியான தயிர் சேர்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பேட்டரோட கன்சிஸ்டன்சியில் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ட்ரை இன்க்ரீடியன்ஸோட பேக்கிங் சோடா சேர்க்காம ஏன் தயிரோட நம்ம பேக்கிங் சோடா சேர்க்குறோன்னா தயிரில் ஆசிட் இருக்குது. ஸோ பேக்கிங் சோடாவை இந்த டைமில் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது தயிரோடு இருக்கிற ஆசிடோட பேக்கிங் சோடா நல்லா ரியாக்ட் ஆகி நல்லா பொங்கி வரும். அதான் நம்மளுக்கு வந்துட்டு சாஃப்டான ஃப்ளஃபியான கேக் கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு பார்த்தா தெரியும் பாருங்கள் எந்தளவுக்கு நுர பொங்கி வந்திருக்குன்னு. இந்த டைமில் நம்ம 200 கிராம் சுகரை பவுடர் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுகர் தயிரில் நல்லா மிக்ஸ் ஆகணும். கொஞ்சம் கூட சுகரோட கிறிஸ்டல்ஸ் வந்து இருக்கக்கூடாது. நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டெப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஸ்டெப்பை நம்ம தப்பாக பண்ணோன்னா நம்மளுக்கு கேக் வந்து ஸ்டிக்கியாக பிசு பிசுன்னு கையில் ஓட்டுற மாதிரி இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு 2 to 3 மினிட்ஸ் கிட்டே எடுத்துக்கிறோம். எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும்னா எடுத்து பார்த்தா நம்மளுக்கு ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா 1/2 கப் அளவுக்கு ரீஃபைன் ஆயில், வாசனை இல்லாத ரீஃபைன் ஆயில் 1/2 கப் சேர்த்திக்கோங்க. இந்த அளவுக்கு எண்ணெய் சேர்த்தா தான் நல்லா வந்து மாய்ஸ்டான கேக் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா கேக் வந்து பேக் ஆனதுக்கப்புறம் ரொம்ப ட்ரையான மாதிரி இருக்கும். நம்மளால் 1 டேக்கு மேலே வச்சு நம்மளால் சாப்பிட முடியாது. இப்போது ஆயில் சேர்த்துனதுக்கப்புறம் நல்லா ஒரு 2 to 3 மினிட்ஸ் கிட்ட வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும்னா நம்ம மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு விஸ்கை வெளியில் எடுத்ததுக்கப்புறம் மேலே வந்து எண்ணெய் மிதக்கக்கூடாது. அந்த மாதிரி எண்ணெய் மிதந்ததுன்னா உங்களுக்கு கேக் வந்து ஆயிலியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஸ்டெப்பும் தயிரோட சுகரை மிக்ஸ் பண்ணுற ஸ்டெப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்லெஸ் கேக்கில் இந்த 2 ஸ்டெப்பு நீங்கள் கரெக்டாக பண்ணாலே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பர்ஃபெக்டான கேக்கு கிடைச்ச மாதிரி தான். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் கை வலிச்சாலும் பரவாயில்லன்னு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் நம்ம மெஷர் பண்ணி சளிச்சு வச்சிருக்கிற ட்ரை இன்க்ரீடியன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். இதுக்கு நான் முன்னாடியே வந்து பால் சேர்க்கல. சில பேர் வந்து முன்னாடியே பால் சேர்ப்பாங்க. அப்படி நம்ம பால் சேர்த்தோன்னா என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்துட்டு பேட்டரோட கன்சிஸ்டன்சி தெரியாது. ஸோ கொஞ்சம் மாவு அதுக்கப்புறம் கொஞ்சம் பால் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கும் போது தான் நம்மளுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்துட்டு பேட்டர் ரெடி பண்ண முடியும். நான் எடுத்துருக்கிற பால் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் தான். நான் வந்து டோட்டலாக 3/4 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். அதாவது 180 ml அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். உங்கள் பேட்டரோட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடவோ குறைக்கவோ எடுத்துக்கோங்க. பேட்டர் மிக்ஸ் பண்ணும்போது ஒரே டைரெக்ஷனில் ஓவர் மிக்ஸ் பண்ணாமல் ஜென்ரலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
நீங்கள் வந்து ஓவர் மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேக்கு டென்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மேலே வந்து கிராக் வர மாதிரி இருக்கும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். கேக் பேட்டர் மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப வாட்டரியாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப திக்காக இருந்ததுன்னா உங்களுக்கு கேக் வந்து டென்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதே சமயம் உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப லிக்யூடாக இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கேக் வந்துட்டு உள்ளே வேகாத மாதிரி இருக்கும், தொட்டால் பிசு பிசுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் எடுத்துருக்கிற தயிர் கெட்டி தயிராக இருந்ததுன்னா 180 ml அளவுக்கு பால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதே நீங்கள் எடுத்துருக்கிற தயிர் வந்து கொஞ்சம் வாட்டர் கன்சிஸ்டன்சியில் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பால் அதுக்கேற்ற மாதிரி கம்மி பண்ணி சேர்த்திக்கோங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிருக்குன்னு. ஒரு ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ நம்ம பேட்டரை டின்னில் ஊற்றலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கன்சிஸ்டன்சியில் கிடச்சிருக்குன்னு. இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் நீங்கள் பேட்டர் ரெடி பண்ணும்போது தான் உங்களுக்கு நல்ல சாஃப்டாக ஃப்ளஃபியான கேக் வந்து கிடைக்கும். நான் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு டிப்ஸையுமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு பர்ஃபெக்டான எக்லெஸ் கேக் கிடைக்கும். இந்த மாதிரி ஸ்பேட்சுலா வச்சு மேலே லெவலப் பண்ணிக்கலாம். இல்லைனா உங்களுக்கு வந்து கேக் பேக் ஆகும்போது ஒரு கூம்பு ஷேப்பில் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து ஏர் பபிள்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு 2 to 3 டைம்ஸ் வந்து இந்த மாதிரி டேப் பண்ணிக்கலாம். இப்போ ஓடிஜி ப்ரீ ஹீட் ஆகி முடிக்கிறதுக்கும் நம்ம பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருந்தது. ஓடிஜி கரெக்டாக 15 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் ஆகி முடிச்சிருச்சு. இப்போது கேக் பேட்டரை டின்னில் போர் பண்ணதுக்கப்புறம் மிடில் ரேக்கில் வச்சுட்டு ஓடிஜியை 165 டிகிரி செல்சியஸில் பேக் மோடில் கன்வெக்ஷன் மோடை ஆஃப் பண்ணிவிட்டு 35 மினிட்ஸ் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. 25 மினிட்ஸ்க்கு முன்னாடி வந்துட்டு நீங்கள் வந்து டோரை ஓப்பன் பண்ணக்கூடாது. அப்படி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கேக் வந்து சென்டரில் சிங்க் ஆன மாதிரி இருக்கும். இப்போ நான் லைட்டாக ஓவர் மிக்ஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அதனால தான் மேலே எனக்கு கிராக் கிடச்சிருக்கு. மற்றபடி எனக்கு கேக்கோட டெக்ஸ்சர்லேயோ டேஸ்ட்லேயோ எந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லை. நல்லா சூப்பராகவே கிடச்சிது. பாருங்கள், இப்படி ப்ரெஸ் பண்ணி பார்த்தோன்னா நம்மளுக்கு பவுன்ஸ் ஆகி மேலே வரணும். நம்ம பேட்டர் ஊற்றும் போது 900 கிராம் கிட்ட இருந்தது. மாய்ஸ்டெல்லாம் ரிமூவ் ஆகி நம்மளுக்கு ஒரு 800 கிராம் கிட்ட கிடச்சிருக்கு. மேலே இருக்கிற இந்த க்ரம்ஸை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு சாஃப்டாக கிடச்சிருக்குன்னு. கன்வெக்ஷன் மோடு ஆன் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து கன்வெக்ஷன் மோடு ஆன் பண்ணிங்கன்னா நான் 165 டிகிரி சொல்லியிருக்கேன் இல்லையா, நீங்கள் ஒரு 155 டிகிரி செல்சியஸில் வச்சுட்டு கன்வெக்ஷன் மோடு ஆன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கேக் நல்லா ஈவனாக பேக் ஆகி கிடைக்கும். அப்படி இல்லை நான் சொல்லியிருக்க டெம்பரேச்சர்லேயே வச்சிங்கன்னா உங்களுக்கு கேக் ட்ரையாக இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக கிடச்சிருக்குன்னு. டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்தது. அந்த கிராக் க்ரியேட் ஆனது மட்டும்தான் எனக்கு பிரச்சனையாக இருந்தது. மற்றபடி வந்து டேஸ்ட்டு நல்லா சூப்பராக சாஃப்டாக கிடச்சிருந்தது. இன்றைக்கி நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்களும் எக்லெஸ் கேக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.